ஹலோ கைஸ், நான் உங்கள் சீட்டி. இது கேமிங் டைம்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது ஹெச்எஸ் கேமர். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னு தெரியுமா? தெரியுமே, கிராணி சாப்டர் 2. நீ பார்க்க சொன்ன எல்லா வீடியோவும் பார்த்துட்டேன், நல்லா இருக்குது. அப்படியா, சந்தோஷம். இன்னைக்கு கிராணி சாப்டர் 1 நீ எஸ்கேப் பண்ண மாட்டேன், சாப்டர் 2 விளையாட வந்துட்டு நீ. சரி, சந்தோஷம் போகலாம். ஓகே. நான் கேள்விப்பட்ட விஷயம் படி கிராணி இல்லை டம்மி அப்படின்ற. ஆமாம். அப்போ யார் இதில் டம்மி இல்லை? எல்லாமே டம்மி இல்லை. இந்த கேமில் வேணா பாரு, கிராணி சாப்டர் 1 ஈஸியோட இதில் வந்து ஸ்பீடாக வருவான்னு நினைக்கிறேன். ஸ்பீடாவா? ஆமாம், ஈஸி தானே வச்சுங்கிற. ஈஸி தான் வச்சுனுங்கிறான். பார்ப்போம் வா. உள்ளே வந்துட்டோம். கதவே இங்கே பாரு, இங்கே தான் நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு இடம். இதை பார்த்து சவுண்ட் இது டிஃப்ரெண்ட் ஆகுது. என்ன அது க்ளோஸ் ஆகுற சவுண்டு 2 டைம் பண்ணுவான். என்ன இது? இந்த 5 நாள் நம்ம தோத்துட்டா வச்சுக்கோ, இங்கே தான் நம்ம இருந்து கொள்ளுவாங்க வந்து இங்கே இது அதுக்குள்ளே அடைச்சி வச்சு நம்மளை வந்து ஒரே பத்தியா கிளம்பு கரெக்டாக வந்துட்டான். கிளவி ஒரு நாய் வந்து இது ஆள் பண்ணி வச்சுக்குது. சீமாவா, இப்போ கேமரா போய் கேமரா பார்த்து வந்துட்டேன். அந்த நாய் எஸ்கே போயிட்டான். சீமா வாடி. இவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற பாடு பெரும்பாடா இருக்கேன். இருறா வர அவன் எதுக்கடா போவிட்டேன். அவன் கேடி சாப்பிட்ற வழியில போட்டு பொழத்தட்டா. இங்கே கொண்டு வந்து நீ பொழப்பன்னு பார்த்து என்னடா நீ உனி சேர்த்து பொழப்பா போலியா விட்டா. சரி வாடா, அந்த கிளவி ஏதோ பேசிட்டு போகிறாங்க, மேலே போவோம். இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இதில் என்ன இருக்குது? ஒன்று இலவும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை. அட போங்களா, எப்போ பார்த்தா டோர் லாக்கு. அந்த டோர் லாக் எத்தனை யூஸ் ஆகும்? இப்போ நம்ம அதுக்குள்ளே போயிட்டு டோர் லாக் பண்ண டோர் தான். வேற என்ன டோர் தான், எப்பயுமே டோர் தான் பண்ணுவோம். நம்ம கிளம்ப வயசு ரொம்ப கருணை கொடூரமாக இருக்குது. வாய்ஸ் கொடுத்தவன் தப்பு. சரி, அதை விட இதை ஓப்பன் வெப்பன் கீ செத்தானுங்க வந்துட்டா. கேக்குது. முன்னாடி போயிடாதுடா. வெப்பனுக்கு எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அதனால இவ்வளோ தைரியமாக கூப்பிடுறான். அவன் கண்ணு முன்னாடி எப்படி போயிடாது. ஆடியா கிளவி, பலியாடே நீ தாண்டி. ஆமாம். கிளவி எங்கே இருக்கு? நீ நான் இங்கே இருக்கிறேன்டா. உங்களுக்கு என்னடா டேய்? தூங்குறோம். நல்ல தூக்கமப்பா, நல்ல தூக்கம். கிளவா எவடாவ? கடவுளே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. பிளேடி பேக்கர் என்னடா பண்ண விடுங்க. காத வெண்ணிடா வெண்ணையாகுமா. சை, எவன்டா அவன் ஆச்சு. கிளம்ப வேண்டாம். சை, தூங்க கூட விட மாட்டேங்க. பிளேடி பேக்கர். சாப்டர் 1 இந்த கிளவி பாட்டு பாடுறா கொள்ளான்னு பார்த்தா சாப்டர் 2 அவன் புருஷ பாட்டு பாடி கொள்றான். இவன் கதையை முடிச்சுட்டு முடிக்கணும். என்ன கிளவி, கொஞ்ச நேரம் தூங்கு. என்னடா சவுண்ட் அது டிஃப்ரெண்ட் ஆகுது. ஏதோ கிச்சு வயலின் வாசிச்ச மாதிரி சவுண்டு கிடைச்சி. கிளவா, அவன் பொண்டாட்டி கொள்ளா அவளுக்கு வந்து வயலின் வாசிச்ச மாதிரி இருக்குதா? கிளவி கிழவனுக்கு உண்மையில எவ்வளோ பாசம்னு. ஆதாரி நாயே, நான் செத்தா உனக்கு வயலின் வாசிச்ச மாதிரி இருக்கா? இருறா வந்து உனக்கு பொழக்கிற கிழவா. எனக்கு ஏற்கனவே காது கேட்காது. பின்னாடி இருந்து என்ன சவுண்டு? ஐயோ அப்பா, இவன் கதை முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு இவன் காதா என்னது கழுத்தில் இருக்கிற செக்யூரிட்டிக்கு எடுத்துகிட்டு போய் இதான் தேவையான பொருள். என் சாவை எடுத்துட்டீங்கள, என் சாபம் உங்களை விடாதுடா. அங்கங்கே பத்தினி படிக்கிற சாபமே படிக்கிறது இல்லையா? இல்லை இவன் சொல்ல மாட்டேன் படிச்சிருமாக்கும். இந்த ஷார்ட் கன் எடுத்து போயிடலாமா? மேலே எடுத்துன்னு போய் இந்த கிழவனுக்கு உண்மையிலே காது கேட்குமா கேட்காதா? துப்பாக்கி சவுண்ட் கேட்டது. கீழே வந்து ஒரு பானை இருக்கும், அது போட்டால் மட்டும் வந்து கிழவனுக்கு காது கேட்கும். இது எது போட்டாலும் யாருக்கு தெரியும்? ஆன்வில் தேவையான ஒரு பொருள். இதை ஓப்பன் பண்ணி நாம் கீழே போயிடுவேன்னா. ஐயோ, சவுண்ட் கேட்காது. அதான் 2 பேரும் இல்லைல்ல, சவுண்ட் கேட்டால் என்ன கேட்டுக்கா கேட்டு நம்மளுக்கு என்ன? ஆன்வில் போட்டுட்டு என்னதுக்கு வந்துருந்தா அவள் வந்திருக்க மாட்டாடா. 2 இவ்வளோ கேவலமாகுது. ஜெயில் மாதிரி. இங்கே தான் ஹெலிகாப்டர் இருக்கும், ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு. ஹெலிகாப்டர் இருக்குதா? எப்படி? ஏது ஹெலிகாப்டர்? கிளவா, ஏது ஹெலிகாப்டர்? லூசு, அவன் தான் செத்துட்டான். அவன் எப்படி பேச? இது கிராணி வந்துட்டு கிராணி இந்த ஹெலிகாப்டர் ஏது? பணக்கார அம்பானி அதானி மாதிரி ஒருத்தன் இந்த வெளியில போனான்டா. அப்ப அவனுக்கு என்ன எமர்ஜென்சி தெரியல, கரெக்டா எங்க வீட்டுக்கு முன்னாடி லேண்ட் ஆனா. சரி, வந்தது பலனா போச்சு. நான் அவனை கொண்டுட்டு எல்லா ப்ராப்பர்ட்டியும் நாங்கள் ஆட்டியே போட்டுக்கணும். அவனையாண்டி கொண்ட போர் அடிச்சுது. போரா கொண்டா? ஆமா, நாங்க பேய்கள் இல்லையா? இவங்களெல்லாம் கொண்டாதானே எங்களுக்கு வந்து இதா இருக்கும். ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணாவா? எக்ஸ்பெரிமெண்ட்டா? என்டர்டைன்மெண்ட்டா? செத்து வரையலா? அட பாவீங்களா, என்னடா சொல்றீங்க? இந்த டைலாக் கேட்ட மாதிரி இருக்குதுலாலு. காஞ்சனா ட்ரீல கேட்டிருப்பேன். கொஞ்சம் வரையலா? ஓ, என் தங்கச்சி படமா? நான் பார்த்துருக்கேன்.
காஞ்சனா உனக்கு தங்கச்சி. சந்தோஷம் கிளவி. அட மூதேவி, அது பார்ட் 2ல வரும். பார்ட் 2வா பார்ட் 3யாடா? யாருக்கு ஏறு எனக்கு இது காமெடி கேரக்டர் ஒரு பார்ட் 2ன்னு நினைக்கிறேன். பார்ட் 3 தானே, கரெக்டாக தானே சொன்னேன். பார்ட் 3யா? சரி. அடியே கிராணி வாமா, சுடணும். எங்கம்மா இருக்க? இப்போ வருவாளா வரமாட்டா? ஏய் கிழமை வந்துட்டான் கிளவி, வீட்டுக்குமா வா, உனக்காக வெயிட் பண்ணுறான் கிழமை. உனக்கு பார்த்து கிளம்புன அப்படி விடுறான். எனக்கு என்னமோ செம்ம ஸ்பீடாக வராடா. இது நான் உண்மையிலே ஈஸி முடிதானா? பார்க்கும்போது ஈஸின்னு தான் தோணுது. ஏய் பார்க்கும்போது ஈஸின்னு சொல்லதுக்கு இல்லைடா, வர ஸ்பீடில் நான் சொன்னேன்டா. மோசமாக கேள்வி ஆகுது. இவன் வந்துட்டான். அவன் எங்க கருப்பு காயின் வந்துருச்சு, சிவப்பு காயின் ஒன்று காணுமே. வரமாட்டேன்டா, நீ என்னடா பண்ணுவ? வரமாட்டியா கிளவா? நீ வந்து தாண்டா தீருவ. இந்த ஆன்வீல் கிடச்சி இன்னொரு பொருள் நம்மளுக்கு ஒன்று என்ன திரும்ப தேவை? இது ஒரு வீலு, ஹேண்டிலு, அதுக்கப்புறம் பல்லாக்கி, அதுக்கப்புறம் தெரியல எனக்கு எல்லாம் தேவைன்னு கரெக்டாக. நான் எஸ்கேப் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்கும். சரி மூதேவி, கன் எடுக்காமல் கிராண்ட்பாவை கொலை போலியா? ஐயோ ஆமாம், நான் மறந்தே போயிட்டேன்டா. கண்ணை விட்டுட்டு போகிற பாரு. நான் என்ன போய் பெரிய பாவியர் மாதிரி ஒரே அடியில் ஆகிடுச்சு. கொள்ளலாம் போகிறலாம் இல்லை போய் யாருக்கு தெரியும். இது எடுத்துன்னு போனால் தான் நம்மளுக்கு நல்லது. அந்த கிழமை எங்கே இருக்கான்னு தெரியல. கிழவா இங்கே தெரியுமா? இங்கே கிழமை வந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவோம். இங்கே இருக்க பாரு அது இது, அதில் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடும். ஃபஸ்ட்டு இங்கே எதாவது இருக்குதா? ஓ கன்னு எலக்ட்ரிக் கன்னு. ஏய் லூசே, அதோட இது தானே பவர் அதிகம். அப்படியா? ஆமாம், இது 2.5 நிமிஷம், அது 2 நிமிஷம். டே மிமிக்ரி பண்ணுறன்ற பேர்ல ஏன்டா என் உயிரை எடுக்கிற? எனக்கு பயமாகுதுடாடி. அது கிளவுல பார்த்து கூட இவ்வளோ பயம் இல்லைடா எனக்கு. எங்கே இருக்கான் இவன்? எங்கே போய் காணும்? கிளவா என்னது? நல்லா தூங்கணுமா? தூங்கணுமா? ஏய் கிளவா, இல்லை கொல்ல வந்தியா இல்லை தூங்குறதுக்கு வந்தியா இது வீட்டுக்கு? ஏ அங்கே கிளவி ஒரு பேஷண்ட்டை வீட்டை வச்சுட்டா இல்லை கிராண்டி சாப்டர் ஓடல அவ்வளோ இது பண்ணி. எங்கே பாரு அங்கே புக் இருக்குல்ல, அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இருக்கு. என்ன தெரியுமா? ஸ்லெண்டர்னா சாப்டர்ஸில் அந்த புக் வரும். இரு இங்கே ஒன்று இருக்குமா, நீ அவனை கொண்டுடலாமா? சரி வீடு கொஞ்ச நாள் இன்னும் உயிரோட போகும். உள்ளே வந்து ஒரு ஸ்லெண்டரினா பையன் இருப்பான்டா. ஸ்லெண்டரினானா கிராணியோட பேத்தி, கிராணியோட பேத்தியோட பையன். அப்போ வந்துட்டான். எங்கடா வரேன்? யாரு நீ பிக்கரா நான் பிக்கரா? நீங்க தான்டா. ஐயோ சுட்டு போட்டானே பாய் மகன். அப்பாடி இவன் கதை முடிச்சாச்சு. இவன் முடிச்சோடனே அவன் வந்துருவாளே. பரவாயில்ல கிராணி தோட்டம் இல்லையா? அது ஆமருக்குள்ள எடுத்துக்கலாம், 2 இருக்கு எடுத்துக்கலாம். இந்த டாய்ஸ் ஓப்பன் பண்ணலாமா? ஆனால் சொல்லிட்டா கிளவி சீக்கிரமா இவ்வளோ போடு. சொல்ல கேட்காம போய் செத்துட்டு இப்போ என்ன வந்து அவனை போடுறீ? என்னோட ஃபேவரட் கம்ப்யூட்டர் மேலே கை வச்சிட்டான். அம்மா யார் அவளுக்கு கொடுத்தா? ஃபேவரட் நீ? அதான் சீக்ரெட். அதான் சொன்னா ஒரு சில காரணங்களால் நீ கொண்டு விடுவாய். என்ன காரணம்? அப்படி என்ன காரணமா இருக்கும்? அது என்னோட சொல்ல மாட்டேன். உன்னோட யார் கொடுத்தா? ஒழுங்கா சொல்றா. ஏய் கிளவி ஒன்றுமா தெரில, அவன் எக்ஸ் யாரான்னு கொடுத்துருப்பாங்க கிளவி. இதெல்லாம் எதுக்கு நீ கேட்குற? என்னது? உன்னை என்ன பண்ணுறது மட்டும் பாடுறா. யூ டே பிரகாண்டி ஏடா வாயத்து கம்ப்ளீட் மாட்டியாடா. நீங்கள் எஸ்கேப் கூட ஆயிக்கடா. இன்னைக்கு உள்ள சுக்கா பார்க்கலடா. உள்ள கீழே வந்து வச்சுக்கிறேன். இந்த கிளவி வரட்டு வராடி. இந்த கிளவியை ஃபஸ்ட்டு சோழி முடிஞ்சு கிழவன் சொல்லி முடிஞ்சு. ஆமாம் கண்டிப்பாக செத்தான் கிராடி கையில். உங்கள் 2 பேர் பிரியாணி போடுறேன்டா இன்னைக்கு. அடச்சை உனக்கு அதானே எங்களுக்கு வேறு வேலை பழப்பு இல்லை. இது கழிவு நல்ல வேலை கொண்டுட்டோம். ஆனால் இப்போ கிராண்ட் பாரு 2 பேரும் செம்ம கோவத்தில் இருப்பாங்கடா. ஏன்டா? ஆமாம் வேணா பாரு. வந்துட்டா கிராணி எப்படி இருக்க? உன்னை என்ன பண்ணுறது மட்டும். ஐயோம்மா என்ன திருப்பி வரா இவ? உள்ளே போயிட்டு வெளியே வர, உள்ளே போயிட்டு ஐயா அட பாவி, என் பேத்தியோட பயிரை கொண்டுட்டு நீ உன்னை என்ன பண்ணுறன்னு மட்டும் பாடுறேண்ணா. உன் கொள்ளு பேரன் தானே அது? கொள்ளு பேரன்னு சொல்லக்கூடாதுடா இன்னைக்கும். ஏன்? ஏய் நீங்களே எப்படி தமிழ் படிக்கிறீங்க? தமிழில் கொள்ளு பேரில் சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டாங்களா? எனக்கு தெரியாது, நீ சொல்லிக் கொடு. எனக்கே தெரியாதுங்களா? உக்ரைனை சேர்த்தவ. ஷோ டே சொல்கிறாதா பேசிக்கலாம். இரு இப்போ சொட்டையில சொல்லலாமா? சொட்டை தரிசனம். சொட்டை தரிசனம் விடிஜி சார்பாக. விடிஜி சார்பாக செம ஷாட்டு 2 நிமிஷத்துக்கு. என்னடாச்சு? பொண்டாட்டி சொட்டிலே சுட்டியாச்சு. ஐயோ அடுத்து நானா? நீயே தான். நான் ஹெலிகாப்டர் எஸ்கே போயிடுவேடி. அதுக்கு தேவையான பொருள் ஒன்று கிடைக்கணுமே. ஐயோ எங்கே மறந்து போயிட்டேனே.
டேய் என்னை விட்டுடுக்குடா நான் போயிட்டேன்டா என்னை விட்டுடுக்குடா டேய். உங்களை சும்மா விட மாட்டேன் இருங்கடா. விஞ்ச் எப்படாண்டி? இருக்கு, செஞ்சுட்டு விஞ்ச் விட்றா. யூஸ் பண்ணிடலாமா? ஏய் கிழவா உன்னை விட்றதா ஐடியாவே இல்லை. இது கீழே தானே தேவையான பொருளுக்கு தான். எனக்கு என்ன தெரியுமா இந்த டோர் எஸ்கேப்புக்கு இந்த பேலாக் எங்கே இருக்குன்னு மட்டும் தெரியலையே. இந்த விஞ்சு கீழே போய் யூஸ் பண்ணிடலாம்டா, அதான் நம்மளுக்கு நல்லது. ஓகேடா சீக்கிரம் குதி. அந்த விஞ்சு கீழே ஐயோ குரமாந்திரமே கீழே விழுந்துருச்சு வச்சுக்கோ, கன் எடுத்துன்னு போயிடலாம். நடுவில் அது கிளம்பு வந்தால் கூட விட்டு கொண்டுடலாம். அது கிளம்பு என்ன பண்ணுறான்னு வேறு தெரியல. இதுக்கு நீ கிளம்பிட்டியா அடி வாங்குவது தானே? வாங்கலையே, வாங்கலை. உண்மையை சொல்கிறா? வாங்கலை. ஏன் நீனு தானே பார்த்துருக்குற லாய்படா வாங்கலை? வாங்கலை. என் சாபம் இன்னைக்கு நீ கிளம்புங்கிட்ட அடி வாங்கோடா. வாங்கிட்டான் அவன் அடிச்சிருவானா பார்க்கலாண்ணா. ஆமாண்டா இது என் சாபம்டா. அப்பா வந்துட்டான். டாய் நீங்கடா என் பர்சனல் விஷயத்தை இழுத்துட்டீங்களா உங்களை உயிரோட. ஐயோ நான் எங்கே தொட்டாலும் பார்த்தே அறி கொஞ்சம். ஓ மை காட் கிளவா இல்லை இப்படி பழிச்சிரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். இருக்குடா உங்க சாவியை கையில் தாண்டா அந்த மிஷினில் போட்டு நசுக்கி எடுக்கிறேன்டா. அடியே கிளவி வந்து காப்பாத்தடி. உன்னை வந்து காப்பாத்துறாங்க. நீ மட்டும் கையில் கிடைச்ச மகள் அவ்வளோதான் உள்ள. என்ன கொண்டு போட்டாண்டி. உனக்கு கொண்ட இறங்கி இல்லடா அந்த பாட்டை வந்த வழியில் உடைக்கிற இல்லை கேளுடா. அதாச்சை வாங்கி கொடுக்குறா. முதல்ல எங்களை வந்து பிடிங்க. இங்கே என்ன இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். இங்கே தேவையான ஒரு பொருள் இந்த ஹெலிகாப்டர் கீயாச்சே கருமாந்திரம். இந்த பாடி மயக்குது அதுவும். ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண முடியுது வச்சு. ஸ்லெண்டரின் அவர் வேலையை காணுமே மூச்சு காணும். டேய் நீ சுட்ட முன்னாலே போயிடுப்பாடா என்னதுக்கு அதான் விதியாப்பா நினைக்கிறேன். ஐ திங்க் பார்ட் 3 ஒன்று பழி வாங்குவான். பார்ட் 3 உள்ள இதுலேயே 2 எஸ்கேப் இருக்குது. அது எப்போ முடிச்சு பார்ட் 3 நம்ம அடுத்து நம்ம ஈவெண்ட் போடலாமா? ஈவெண்ட் நல்லா தான் இருக்கும். ஈவெண்ட்டே போடலாம். முதல்ல இந்த 2 வீடியோ கைஸ் அடுத்து நம்ம ஈவெண்ட் போடுவோம். மறக்காம சொல்ல மாட்டேன். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் அமாங்கஸ் கேட்குறாங்க. என்ன சொல்கிறேன் அமாங்கஸா யாரா கேட்குறது? எல்லாம் ஒரே ஒருத்தங்க தான் கேட்குறாங்க ரிப்பீட்டு அமாங்கஸ்ன்னு. ஸோ சார் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஆனால் கமெண்ட்டில் கேட்க சொல்லுப்பா. சரி வாப்பா போகலாம். இந்த கன்னை எடுத்துன்னு போயிட்டு எங்கே போகலாம், எங்கடா போகலாம்? இங்கே மேலே போய் இதை ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணுவோம். இது என்ன கேமரா? போட்டிக்கு கருமம். இங்கே பாரு ஹெலிகாப்டர் கிடைக்கிதான், போட்டிக்கு கிடைக்குதான். ஆனால் டோர் எஸ்கேப் போட்டு இது கிடைக்காதான். என்ன நீ டோர் எஸ்கேப் தானே பண்ணணும். நீ முன்னே சுட்டு தானே விளையாடுற. எந்த இதுவும் பண்ணலடா. இங்கே பாரு இங்கே வந்து நம்மளுக்கு ஒன்றும் என்ன தெரியுமா, கட்டிங் பிளேட்ஸ் வேணும், பேலாக்கி வேணும். ஃபஸ்ட்டு நமக்கு கிடைச்ச பொருளே நம்ம ஒன்றும் யூஸ் பண்ணலடா. டேய் சுத்தம் பின்னா எனக்கு என்னன்னா இல்லை கிராணி சொல்கிறது கேள்றேன். கிராணி சாப்டர் 1 வந்து ஒரே ஒரு சீதாக இருப்பா. அது சுட்டோன்னே எல்லா வேலையும் பார்த்தா தூங்குற தூக்கிட்டு பல வாங்கி விட்டானேப்பா. செத்து தொலைஞ்சான் நான் சாகுனி. சரி வாடா எங்காத்த கிளவி வந்து காப்பாத்திடி. தூங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தடகடி. உனக்கு கொண்டா என்ன கொண்டா கடி எனக்கு என்னடா? பாரு இது எனக்கு தேவையான க்ரோபார் கிடச்சிருச்சு. இதை ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். இதுக்கப்புறம் வந்து எல்லா தேவையான பொருளும் கிளவி முன்னாடி நீங்கள் 2 பேர் சண்டை போடுறீங்க. எங்களை கண்டுபிடிப்பீங்களா மாட்டீங்களா? அவன் தூங்கிங்கடா தான். நீ என்ன எங்கேயோ காணாமல் போயிட்ட? உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தானே வர இருங்கண்ணா. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு மட்டும் பாருங்கண்ணா. நம்ம வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கிட்ட பேச வேணாம். ஃபஸ்ட்டு இந்த க்ரோபார் எடுத்து போய் கீழே இருக்கிறத ஓப்பன், மேலேயும் ஒன்று இருக்குமே அது ஓப்பன் பண்ணிட்டேன். கேஸ்லேயும் இருந்துச்சு. இங்கே கீழே மட்டும் எனக்கு தேவை என்ன தெரியுமா, கட்டிங் பேஸ் இருந்துச்சுன்னா சூப்பர். கிடைக்கவே கிடைக்காது. என் சாபண்டா கிடைக்கணும் கட்டிங் பேஸ் சொல்லது நடந்துட்டா. ஃபஸ்ட்டு இது ஆனால் சொல்கிறேண்ணா நீ கிளம்பி அடி வாங்கி சாவோடா. என் சாபண்டா கிளம்பி சொல்லிட்டு கிளம்பி வராடா. என்ன கிளம்பி உன் புஷனுக்கு படி வாங்க வந்திருக்கியா? ஆமாண்டா வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கடா. கன் இருக்கு கிளவி, கன் இருக்கு. ஐயோ கண்ணுக்கு தான். வா 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 வாடி கிளவி உனக்கு எவ்வளோ தடி பட்டாலும் புத்தியே வராது. எத்தனை தடி வந்து அடி வாங்குற. என்ன பண்ணுறது எல்லாத்தையும் கேம் கோடு சொல்லணும். பார்த்த வரையும் வர மாதிரி வச்சுக்கிறான். வெப்பன் இருந்தால் 1 மணி வச்சுக்கிறானா? சரி கிளவி எனக்காக ஸ்வீட் பாட்டு பாடு. இவனுக்காக என்னது பாட்டா? நீ தானே போன பாட்டில் சொன்ன நான் பாட்டு பண்ணாலே ஓடி போயிடுவேன்னு. இல்லை போய் அடிக்குது என்டர்டைன்மெண்ட்டுக்கு. அள்ளி பூ வச்சி வாடுதே அந்த வெள்ளி நிலா வந்து கேட்டேன். என்டர்டைன்மெண்ட் கூட வேணாம். நான் என்ன கொண்டு அடிக்கிறது தெரியாதுடா. பாட்டு பாடுறது வேணான்ற என்னடா முடிச்சுனா அப்பாடி இந்த சுற்றி விடாச்சு. இப்போ என்ன தெரியுமாங்க, அங்கே ஒரு கேஜ் மாதிரி இருந்துச்சுல டோர், அது மறைஞ்சிரும். உன் காதுலேருந்து ஏன் ரத்தம் வருது?
எல்லாம் கேள்வி பண்ண பாட்டு இன்னும் 2 தான்டா. க்ரோபார் எங்கே இருக்குது? க்ரோபார் எங்கே போட்ட? க்ரோபார் கீழே தானே போட்டேன். கிடக்குது. க்ரோபாரு பேலாக்கி அதுக்கப்புறம் இது பேலாக்கி அடிக்கல தானே ஒன்றும் இன்னும் கிடைக்கல. ஐயோ எங்கே போய் தேடுறது? இன்னும் தேடவே இல்லை பல இடத்துல. ஆமாம், நான் அவளை கொள்றதுலே மெயின் கான்சன்ட்ரேட் ஆக்குறதுனால எனக்கு தேடுறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது பாஸ். ஆமாம், 5 நிமிஷத்தில் முடிக்க வேண்டியதா? 5 மணி நேரத்தில் போனா இரு ஏதோ ஒரு மறந்துட்டு அவன் கீழே கொடுத்து உடைக்கிறது யாவை உடப்பான். ஓகே இது உடச்சாச்சு. இன்னும் வந்து பேலாக்கி டோர் ஹேண்டில் எடுத்து வந்து ஃபஸ்ட்டு ஓட்டிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த கிளம்ப வந்துருப்பான். கிளவா வந்துட்ட தானே? வந்துட்டியாடா கிளவா? என்னடைய பார்த்தது சும்மா கீழே போட்டு அடைங்க கையில் மண்ணி கொண்டே போடுவேன்டா. அந்த கிளவுன்னும் எங்கே இருக்கான்னு தெரியலையே. சரி விடு, அவன் எங்கே இருந்தால் நம்மளுக்கு என்ன பண்ணுறதோ இந்த இது எடுத்துக்கலாம், ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். இது ஸ்டண்டுக்கு என்னடா? ஷார்ட் கன் இல்லைடா, நான் எலக்ட்ரிக் கன்டா. ஸ்டன் கன் அது பார்த்தாலே தெரியும் எலக்ட்ரிக் கன் மாதிரி தான் இருக்குது. அது பேர் ஸ்டன் கன்னுடா. இப்போ இந்த ஏன்னா வந்து இது அமெரிக்காவில் யூஸ் பண்ணுவாங்க, அமெரிக்கன் போலீஸு எலக்ட்ரிக் கன்னு. உண்மையிலேவா? இல்லைப்பா ஏதோ கார்ட்டூன் பார்த்துங்க. கார்ட்டூனில் பார்த்தியா? நான் கூட உண்மையிலேயே எலக்ட்ரிக்கல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ. உலக பேட்லாக்கி எங்களுக்கு தெரியல, உலக டெக்னாலஜிக்கெலாம் ஆயிடுச்சோன்னு நினச்சிட்டேன். இந்த பேட்லாக்கி இது என்னமே இந்த கிராணி கேம்பாமே அவங்க வரைக்கும் நம்ம நாடு, நம்ம உலகமே உட்படாது. நம்ம நாடு இல்லைடா, அவங்க வேறு நாடு தானே. இங்கே பாரு இந்த என்னடா சொன்னீங்க? நீ வேறு நாடுன்னு அங்கே பாரு. இப்போ ஸ்டன் கன்னு தான் இது பேர் பாரு, ஸ்டன் கன். எலக்ட்ரிக் கன் இல்லை. எனக்கு பேட்லாக்கி தேவை. கிளாஸ் கேவா நீ எந்த நாடு? நான் நாசிக் ஜெர்மனிடா, ஹிட்லருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். ஹிட்லர் நானும் ஃப்ரெண்ட்ஸுடா. வாட பாவி கிழவா, நீ வந்து ஹிட்லருக்கு உதவி பண்ண. 2 பேரும் ஒரே மாதிரி தான். ஹெலிகாப்டர் இருக்குதுல்ல? ஆமாம், அது ஒரு காலத்தில் நாசிக் ஜெர்மனி யூஸ் பண்ணது தான். ஏடா உன் பொண்டாட்டி என்னன்னா வந்து அதை வந்து ஒருத்தன் அடிச்சு வாங்கினன்றா, நீ என்னன்னா வந்து ஆரஞ்சு யூஸ் பண்ணுறதுன்ற. யார் சொல்கிறதுனால பெறுது? அவன் ஊருட்டு வா, நீ நம்ப பாய். அவன் தானே பண்ணுறான். ஏன் சொல்லி பார்க்கலாம். அவன் 1700 செத்துட்டான்டா. அவன் எப்படா வந்து 1900 சுட்டு போ. கவனம் உட்காரு, போய் உட்காரு. அப்பா நீ இந்த கிரணி கிளி செத்துட்டான். எனக்கு என்னமே ஒவ்வொரு டைம் சுடும்போது இவ இது பண்ணுறாள். அப்போ கருக்கிறாளடா இவ. ஏற்கனவே கருகுன மூஞ்சி எப்படா கருக முடியும்? அது உண்மைதான், அது கலர், அது ஒரிஜினல் கலர். அது ஆமாம், எங்கே ஒரிஜினல் கலரா இல்லை ஏற்கனவே பணத்தை இழுச்சிப்பாங்களா? பேய் தானே. கேவா உன் பொண்டாட்டி ஏன் கலர் பிடிக்குது? அதான் ஒன்றும் இல்லை. ஒரு நாள் நானும் அவ்வளோ பைக்கில் போயிட்டு வருது, தெரியாமல் ஒரு இடத்துல இடிச்சிட்டேன். இடித்து அவ கீழே விழுந்தான். ஆனால் எங்கே விழுந்தா தெரியுமா? எங்கடா விழுந்தான்? சாக்காடிடா. அடச்சை இதுதான். நீ எங்கே விழுந்த? ஐயோ சாவுடா, எப்படி பேசி வர வச்சு கொன்னேன். நான் சொன்னல என் சாபம் பச்சிச்சு. உன்னால செத்துட்டா டே நானே. சரி அந்த கிழவ வந்திருக்க மாட்டான்னு நினைச்சேன். கிழவா எங்க இருக்க நீ? நான் எங்க உனக்கு என்னண்டா? ஐயோ இவன் எங்க இருக்கான்னு தெரியல. ஐயோ இப்போ வேற சந்தோஷம் பாட்டு வேற பாடுவானே. அது வேற பேஷண்ட்லாம் பாட்டு பாடப்படி அவன் கேட்டான். பாட்டு பாடுற பேரில் நம்மளை கொல்றா பாடுறாடி. அதை அமுக்குனீங்களா அதுலேயே வச்சுங்களா கொண்டு வேண்டா. சும்மா டிஸ்டர்பன்ஸ் பண்ணினே இருக்கிறானுங்க. மேலே போய் பாட்டு பாடுறதுக்கு ட்ரைனிங் எடுக்கலாம். வாய்ஸை கொஞ்சம் க்ளீனப் பண்ணிட்டு வரலாம் பார்த்தேன். சரி இப்போ நான் பாட்டு பாட்டா? வேணாப்பா. பாடு வேண்டா. சரி பாடி தோல. போடி 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 கிறுக்கு பொண்டாட்டி. என்னடா அது? கருப்பு காயின் முதல்ல போகுது, வெள்ளைக்காயின் ஃபாலோ பண்ணிய போகுது. சரி வா மேலே போவோம். ஐயோ கிராணி ஐயோ அடிக்கிறானே. போட்டு போல கிராணி வேறு அவனுக்கு. அவன் வேற கொஞ்சம் நெஞ்சமாக பேசினான். எனக்கு பேட்லாக்கி மட்டும் கிடைச்சா போதும்டா. கிழவா என்ன தெரியுது எனக்கு துரோகம் பண்ணியிருப்பேன். உனக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. ஐயோ அடிச்சிட்டானே வலிக்குது. 2 பேரும் அடிச்சுக்கிறாங்கடா. சந்தோஷம். வா போய் இந்த கட்டிங் பிளேட்ஸ் எங்கே யூஸ் பண்ணீங்க? இங்கே என்ன இருந்துச்சாமா? அந்த சென்டர்மேன் ஒருத்தன் கிடப்பானே. அவன் சென்டர்மேன்டா. சென்டர்மேன் அப்பாடா. ஆனாமே சொல்லிட்டா காமிக்கு இது இதில் பொறுத்த வரைக்கும் ஸ்லண்டரினாவோட புருஷன்னுவாங்க. ஆனால் இந்த கேமில் பொறுத்த வரைக்கும் இவன் தான் அவன் புருஷன். ஸ்லண்டர்மேன் இவன் இல்லை. ஸ்லண்டர்மேனுக்கு மூஞ்சே இருக்காது. இவன் வந்து நொஸ்டீஃபர். ஆனால் இவன் பேடாது. எனக்கு அது ப்ரொனன்சியேஷனே வரலடா எனக்கு. கிளவி வா கிரானைட் போடுவோமா? இந்த கிரானைட்டை யூஸ் பண்ண பார்க்குறேன். ஒருத்தாடி கூட நான் யூஸே பண்ணதில்லை இந்த கிரானைட்லாம்.
கிழவி என்னை விட்டுடு, நான் மேலே போய் கொஞ்சம் கேமராவில் பார்த்து அந்த நாயதாய் நான் இங்கே எங்கே அங்கே பார்த்துட்டு வரேன். என்ன போய் அது கிளம்பு மண்டையில் போட்டு கொள்கிறேன். என்ன அடிக்கிற கிளவா இது இங்கே போட்டுடலாமா? அது கிளவி வரும்போது கிளவிக்கு போடலாமா இல்லை கிளம்பு கிழவா வாடா. இதுங்கடா வாயா, கேமரா உங்களுக்கு போய் பார்ப்போம். இது இங்கே போடலான்டா. வரான் கிளம்ப இங்கே போட்டுட்டா வேணாம் என்ன எங்கே அடிச்சாலும் கிடப்பான். என்ன எங்கே அடிச்சாலும் அங்கே போடுறேன். ஆமாம் அதுதான் நான் கரெக்டாக இருக்கும் எங்கே ஆமாம். அந்த நேரத்துக்கு போயின்னு பண்ணா சரி போடா. போட்டுட்டா எங்கே இருக்கிறானுங்க போட்டு நல்ல வேலை நம்ம மேலப்பல்ல தெரியாம இல்ல கரெக்டா போட்டா அது ஹோட்டல் உள்ள வந்து அப்படியே ஜம்ப் ஆகி போயிடுச்சு. இலக்கிய நம்ம பொழைச்சோம். ஆமா எங்க கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் நம்ம 2 வருஷம் போயிருந்தா டே 2க்கு போயிருப்போம். டே 2 தார போயிருப்போம். எப்போ ஸ்டென்னுக்கு போய் கிளவி கொடுக்க வேண்டியதான். கிளவனை முடிச்சு விட்டான் அது போதும். டேய் அது டே 3டா. ஓ ஆமால அவங்க அடி வாங்குறது நான் மறந்துட்டே. சரி எப்படி வாங்கினடா அது மறந்துட்டே. அந்த கிளம்பியே மாற்றி போயிட்டேன். இந்த கிளம்பி எங்கே இருக்குன்னு வேறு தெரியலடா. இங்கே தானே அடி வாங்கினேன் அதுக்குள்ளே வந்துட்டியாடா. கம்பெனி போயிடும் உன்னால தான் நான் அடி வாங்கினேன். என் சாபம் படிக்கும்டா. இங்கே பாரு ரொம்ப பேசாத. நான் உனக்கு சொல்லிட்டேன் உனக்கு பேட்லாக்கி ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். அப்படிலாம் இல்லை கிடச்சிரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இப்போ நல்ல மார்க்ஸ்காரங்களுக்குலாம் கிடச்சிரும்டா. உன் தூய உங்களை மாதிரி தீய மணக்கிறவங்க தானே கிடைக்காது. கிராணி வந்து இது வருது குண்டா வருது சண்டால குண்டா வருது சொன்னே. ஐயோ ஆமாங்க ஆமா போட்டு அம்மாரி பாடு பாவீங்களாண்டா. என்னடா உங்களுக்கு பாவப்பள்ளி எதுக்குடா இப்படி வந்து எனக்கு கொடுக்க கொடுத்துருக்கீங்க? கவலையே படாதீங்க. ஐயோ தின்ட்டா போட்டுக்காட சாமி. 1 2 3 4 ஐயோ ஐயோ ஐயோ. டேய் முடிஞ்சா போய் ஈவினிங் கேம் விளையாட பாருங்கடா. அவன் தக்கச்சிடா இவங்களை போட்டு பொழுதுடுங்கடா. முதல்ல இரு சாப்டர் 2 முழுசா முடிச்சுட்டு உங்களை முழுசா முடிச்சுட்டு அங்கே போகிறோம்டா. ஓப்பா எஸ்கேப் பண்ணிட வேண்டியதான். இங்கே பாரு ஒரு சாவை பலிக்கல டக்குன்னு பேர்லாக்கி கிடச்சிச்சு. நான் எஸ்கேப் போயிட்டேன். குட் பை. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட ஜிடிக்கு. யாரு அவர் சொல்றது பண்ணாதீங்க. டிஸ்லைக் போடுங்கடா. கொன்னே போடுவேன், லாய் விட்டு ஏற்றுவேன். அதுவும் இருக்குது காது அதில் வச்சு பாம்பு வச்சு வெடிக்க வைப்பேன். அடுத்த எஸ்கேப்ல உங்களுக்கு சந்தி போட்டா சுபம்.